அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட மீண்டுமாய் தேவ சபையில் கூடி கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மகிமையான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தந்து வருகிறபடினாலே ஆண்டவருக்கு நடிச்செலுத்துகிற கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நடத்துவாராக. பிரியமானவர்களே, இன்றைக்கு லோக்கல் ஆபீசர்ஸ் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறபடினாலே ஒரு லோக்கல் ஆபீசர்ஸுடைய வேலை என்ன, அதை குறித்து இன்றைக்கு நம்ம வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது, நாம் எங்கே பின்தங்கி இருக்கிறோம் என்பதை குறித்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். ஆவியானவர் வேத வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார். அல்லேலூயா. ஒரு லோக்கலிஸ்டுடைய தகுதி என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு ஊழியக்காக இருக்கிற தகுதி கூட எனக்கு இருக்காது. அல்லேலூயா. என வேதம் சொல்லுகிற அந்த தகுதி அதை பெற்றுக்கொள்வது மிக கடினமான ஒரு காரியம். ஆனால் அதற்காக பிரயாசப்பட்டு அதை முன்னேறி கொண்டிருக்கிற ஒரு காரியமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் அவருடைய வேலை என்ன, அவருடைய வேலை என்ன, அவர்கள் செய்கிற காரியம் என்ன, அதை குறித்து இன்றைக்கு சில காரியங்களை நாம் வெளிப்படையாக வேதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளும்படியாக இருக்கிறோம். ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. மேக்சிமம் இன்னைக்கு சபைகளை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் லோக்கல் ஆபீசர்ஸ் ஊழியங்கள் இன்னைக்கு 0 என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கு மேக்சிமம் சபையில் எடுக்கும்போது லோக்கல் ஆபீசர்ஸ் ஊழியங்கள் 0. அவருடைய ஊழியர்கள் சபைக்குள்ளே ஒற்றுமை இல்லை என்பதை முதலாவது சபை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த முன்ன காணிக்க மட்டும் இல்லைன்னு சொன்னா லோக்கல் ஆபீசர்ஸ் வேலையே இல்லை. இந்த காணிக்க மட்டும், இந்த தாம்பல தட்டு மட்டும் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு நேற்ற காணிக்க, இந்த தசம காணிக்க, இன்னைக்கு பொருத்தனை காணிக்க நாம் செலுத்துறது காணிக்க மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு சபையில் லோக்கல் ஆபீசர்ஸ் வேலையே கிடையாது. அதைத்தான் எனக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு லோக்கல் உத்தியோகஸ்தனுடைய வேலை என்ன, வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன, ஒரு லோக்கல் உத்தியோகஸ்தன் எப்படிப்பட்டவன், செய்கிற வேண்டிய வேலை என்ன, இன்னைக்கு சபை வளராமல் இருக்கிற காரணம் என்ன. இன்னைக்கு அநேக இடங்களிலே சபையில வளர்ச்சி இன்னைக்கு குன்று போய் நிற்கிறது. சபையில ஒரு வளர்ச்சியை காண முடியவில்லை. வராத ஆத்மாக்களை குறித்த கவலை இன்னைக்கு சபைக்கு இல்லை. பிரியமானவில்லை. ஆனால் அதை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்குள்ள ஸ்டெப் நாம் எடுக்கிற முயற்சி என்ன, நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த காரியம் என்ன, வேத நமக்கு வெளிப்படையாக சொல்லுகிற காரியம் என்ன, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன. அல்லேலூயா. ஒரு லோக்கல் உத்தியோகஸ்தர் உங்களை சரி செய்து கொள்ளும்படியாக, அது யாராக லோக்கல் உத்தியோகஸ்தர் இருக்கலாம், பிரியமானவர்களே, அது உங்களை சரி செய்து கொள்ளும்படியாக நீங்கள் எடுக்க வேண்டிய முயற்சி என்ன, 2026ஆம் ஆண்டு உங்களுடைய வேலை என்ன, அதை நாம் சரியாக தெரிந்து கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த சபையை ஒரு எழுப்புதலுக்கு நேராக நம்மளால் கொண்டு போக முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் ஊழியக்கான மேல பள்ளி எல்லாத்தையும் போட்டுட்டு லோகதேசரை ஒண்ணுமே ஒதுக்கி இருந்துருவோம். எல்லாம் புரிச்சுக்கலாம். எது எடுத்தாலும் ஐயா நீங்க அங்க போகலையா, ஐயா நீங்க எதை பார்க்கலையா, ஐயா இது நீங்க செய்யல, இதையா நீங்க எது பண்ண மாட்டேங்கிறா, இதையா சரி செய்ய மாட்டேங்கிறீங்க. அப்படியான லோகதேசரை வேலை சபையில் அவங்களுடைய பொறுப்பு என்ன, அவங்க இருந்து செய்ய வேண்டிய காரியம் என்ன, வேதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது. அதனால ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த காணிக்கை இல்லைன்னு சொன்னா லோக்கல் வேலையே இல்லை. அதுதான் இன்னைக்கு மேக்சிமம் சபையினுடைய நிலைமை என்பதை புரிந்து கொள்ளுங்க. மற்ற திருச்சபையுடைய லோக்கல் செய்கிற வேலையை இன்னைக்கு நம்முடைய ரச்சனை சேனல்ல லோக்கல் செய்கிறது இல்லை. ஆனா நம்ம என்ன செய்யறோம், சபையை நம்ம குறை சொல்ல, மக்கள் வெளியே போகிறார்கள், மக்கள் அங்கே சிதறி போகிறார்கள், இங்கே சிதறி போகிறார்கள், அந்த ஆராதனை போகிறார்கள், இந்த ஆராதனை போகிறார்கள் என்று சொல்லி நம்ம பதிவிட்டு கொண்டிருக்கிறோமே தவிர, நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோமே தவிர, ஒரு லோக்கல் பேசுற வேலை என்ன, ஒரு ஊழியக்கான வேலை என்ன, இது சபை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அது தெரியாம தான் நம்ம ஓடுகிற ஓட்டத்தை எல்லாம் நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும், நம்ம தோற்று போய் கொண்டு இருக்கிறோம். சபை அதே நிலைமைக்குள்ள சபை இருக்குது, அதே நிலைமை ஒரு வளர்ச்சி இல்லை, சபையில் ஒரு மேன்மை இல்லை, பிரிந்து போன குடும்பத்தை நம்மளால் கொண்டு வர முடியல, அதுக்கு கலசம் நமக்கு இல்லை, அதுக்கு எண்ணங்கள் நமக்கு இல்லை. அநேக ஜனங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெளியே போறாங்க. மேக்சிமம் சபை எடுத்துனா முதல் வாரம் 2ஆம் வாரம் மக்களை காணாது சபையில.
நல்லா புரிஞ்சுக்கணும். அது ஆண்கள் அறிவு, பெண்கள் அறிவு. முதல்ல ரெண்டாவது பார்த்தா சபை உங்களுக்கு காணாது. கேட்டா ஐயா நாங்கள் அதுக்காக அங்க போனோம், எதுக்காக இங்க போனோம், தெளிவில்லாம நம்ம போகிற ஒரு பிரயாணம், ஒரு சபையுடைய முன்னேற்றத்துக்குள்ளே நம்ம கொண்டு போக முடியாத ஒரு பிரயாணத்தை நம்ம செய்கிறோம். என் கேள்வி ஒரே ஒரு கேள்வி அடிக்கடி கேட்கிறது, அங்க போனாலும் இங்க இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில கொண்ட மாற்றம் நிறைய, அதுதான் நேர்மையான ஒரு காலம். சிலர் எங்க வேணாலும் போகலாம், அந்த வாழ்க்கையில அதே போல நீங்க இருக்கிறோம், சபை அதே போல தானே இருக்கிறது, லோக்கல் அதே போல தானே இருக்கிறாங்க, ஊழியக்காரர் அப்படித்தானே இருக்கிறோம். ஏற்படுகிற மாற்றம் எங்கே மாற்றம் உருவாகணும்? ஒரு சபை எழுப்புதலை காண வேண்டும் என்று சொன்னால் எங்கே மாற்றம் உருவாகணும்? அதை நாம் அறிந்து கொண்டோமானால் அது நமக்கு மிகவும் தெளிவான ஒரு காரியமாக இருக்கும். ஒரு லோக்கல் என்பவன் அவன் பணிவிடை காண என்பதை மறந்துவிடக் கூடாது. லோக்கல் பணிவிடை காண என்ன நான் சொன்னா, அந்த வாசல்ல கடக்கு தெரியுமா, காலடி மிதிப்பான், அதுதான் ஊழியக்கான லோக்கல் தேவஸ்தானம். நல்ல பூச்சி என்ன ஊழியக்கான சேர்ந்த ஊழியக்கான லோக்கல் அங்கே இருக்கிற காலடி மிதிப்பான், அவன் தரையில கிடக்கிற பஞ்சினத்தை அல்ல. மக்கள் ஏறி மிதித்து போய்கொண்டுதான் இருப்பான், மக்கள் இந்த இடத்தை கடந்து போய் கொண்டுதான் இருப்பாங்க. ஆனா மக்களை அது சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கும். எங்க அடுக்கு வந்தாலும் அங்கதான் தொடர்ச்சி வயலுக்கு பழைய ஏற்பாடுகள்ல தண்ணீர் தொட்டி வச்சிருப்பாங்க. கால்களை கழுவிட்டு ஆலயத்துக்கு போனோம், காலை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே போகணும். அது யூதருடைய பழக்கனை பிராமின்ஸ் அதை என்ன செய்யறாங்க, பயன்படுத்த வீட்டு நடைகள் தண்ணி வச்சிருப்பாங்க, கழுவி தண்ணி விழுப்பாங்க. யூதருடைய பழக்கத்தை அவங்க கடைபிடிக்கிறாங்க. நல்ல புரிச்சுக்கணும். அப்போ வெளியில கிடைக்கிற ஒரு அதுதான் சொல்றேன், ஒரு லோக்கல் என்பவன் பணிவிடைப்பான். அவனுடைய காரியம் என்ன? ஒரு 4 காரியங்களை வேதத்தின் மூலமாக உங்களுக்கு நான் காண்பித்துக் கொடுக்கும்படியாக இருக்கிறேன். வரும் நாட்களில் அந்த 4 காரியங்களை செயல்படுத்துவதால் ஒரு சபை ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அதை கண்டுகொள்ளும் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. முதலாவது லோக்கல் ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு எண்ணம் இருக்க வேண்டிய என்ன தெரியுமா, நான் நடத்த போகிறது கர்த்தருடைய சேவை. ரட்சணை சேவை இல்ல, கர்த்தருடைய சேவை. அந்த எண்ணம் மைண்ட்ல இருக்கணும். ஒரு ஊழியக்காரன் சரி, ஒரு லோக்கல் அந்த எண்ணம் இருக்கு. ஏன் தெரியுமா, நீங்க பாத்தீங்கன்னா யாத்திராகமம் 12வது அதிகாரம் 41வது வசனத்தை வாசிக்கலாம். 430 ஆண்டுகள் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் என்ன சேனை புறப்பட்டது? கர்த்தருடைய சேனை எகிப்திலிருந்து புறப்படுகிறது. இந்த சபையை நடத்ததான் ஒரு ஊழியக்காரன் ஒரு லோக்கல் அன்றைக்கு இந்த சேவையை நடத்த நல்ல புரிச்சுக்கிறோம், தெளிவா நீங்க புரிச்சுக்கிறோம். பிரியமானவர்களே, அன்றைக்கு கர்த்தருடைய சேனை புறப்பட்ட இந்த சேனை இரண்டாவது புதிய ஏற்பாட்டில் வரும்போது அது கர்த்தருடைய சபை என்று அழைக்கப்படுகிறது. அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கும் போது அது கர்த்தருடைய சபை என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7:38. சீனாய் மலையில் கர்த்தருடனே பேசின தூதனோடு நம்முடைய பிதாக்களோடு கூட சபைக்குள் இருந்தவனும் ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. மோசே குறித்து சொல்கிறது, அவன் சபைக்குள் இருந்தவன். பழைய ஏற்பாடு சொல்லுது கர்த்தருடைய சேனை என்று சொல்லுகிறது, புதிய ஏற்பாடு அதை கர்த்தருடைய சபை என்று சொல்லுகிறது. நல்லது புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சபையை நடத்ததான் ஒரு ஊழியக்காரனும் ஒரு லோக்கல் உத்தியோகஸ்தனும் தேவை என்பதை மறந்துவிடக்கூடாது. அன்றைக்கு இந்த சபையை நடத்ததான் கர்த்தர் மோசேயை மேய்ப்பனாக கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். அந்த மோசேக்கு லோக்கல் உத்தியோகஸ்தனாக செயல்பட்டது யார் தெரியுமா? யோசுவாவும் காலேபும் செயல்பட்டார்கள். நல்ல புரிஞ்சுக்கிறோம். ஒரு மோசே கர்த்தருடைய சேவையை நடத்தும்படியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறோம். கர்த்தருடைய அப்போஸ்தலர் 7 படி கர்த்தருடைய சபையை நடத்த ஒரு மோசே
அல்லேலூயா. இது பழைய ஏற்பாட்டின் காலம். புரிந்து கொள்ளுங்க, இது பழைய ஏற்பாட்டின் காலம். சரி, இந்த லோக்கல் வேலை என்னன்னு சொன்னா, முதலாவது அவன் விசாரிப்பு காலம். அல்லேலூயா. ஒரு சபை என்ன செய்யணும்? விசாரிக்கணும். ஒரு சபையை விசாரிக்கணும். அதுதான் லோகதேச வேலை. இல்லைன்னா அந்த இதுக்கே அவன் தகுதி இல்லாத நல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா பைபிள் நமக்கு என்ன சொல்லுங்கன்னா, நீங்கள் யாத்திராமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம், யாத்திராம 18வது அதிகாரம் நீங்க வீட்டில் படிச்சு பாருங்க. 13 முதல் 27 வரை உள்ள வசனத்தை வாசிக்கும் போது, பிரியமானவர்களே, 2 பேருடைய வேலை குறித்து வேதம் சொல்கிறது. மோசே என்ன செய்யணும், மோசே பணிவிடைக்காரர்கள் லேவியர்கள் என்ன செய்யணும் வேதம் சொல்லுது. வாசம் 1 சொல்லுகிற அதே யாத்திராம 18வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். இது யாருடைய வேலை? மோசேயுடைய வேலை. அல்லேலூயா. ஒரு ஊழியக்கான வேலை என்னன்னு சொன்னா, கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்கிற வழிகளை அவர்களுக்கு காண்பித்துக் கொடுக்க வேண்டும். அவர்கள் என்ன மக்கள் என்ன செய்யுமோ அந்த காரியத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்துற வேலை யாருடைய வேலை? ஊழியக்கான வேலை, மோசேயுடைய வேலை. ஆனா லோக்கலுக்கு சில வேலை அடுத்த வசனத்தை படிக்கலாம். ஜனங்கள் எல்லாருக்கும் தேவனுக்கு பயந்தவரும் உண்மையுள்ளவரும் பொருளாசை வெறுத்தவருமான திறமையுள்ள மனிதனை தெரிந்து கொண்டு அவர்கள் 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். அதாவது அவங்க ஜனங்களை விசாரிக்கும்படியாக ஏற்படுத்தப்படப்படுகிற லோக்கல் தேசம். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா மோசே ஒரு காரியத்தை செய்கிறான். என்ன செய்யறாங்கன்னா, ஜனங்களை அவர் நடத்தி கொண்டு வருகிறான். சீனாய் மதத்திற்கு அவன் வந்து சேர்ந்த பிற்பாடு ஜனங்களை விசாரிக்கும்படியாக அவன் உட்கார்ந்து இருக்கிறான். 13வது வசனத்தை வாசிப்பதை அறிந்து கொள்ள முடியும். ஜனங்களை விசாரிக்கும்படியாக அவன் உட்கார்ந்து இருக்கும் போது ஜனங்கள் காலை முதல் மாலை வரை மோசேக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள். மோசே மட்டுமே அந்த ஜனங்களை அவன் விசாரிக்கிறவனாக இருந்தான். எனவே எல்லாரும் வந்து நிற்கும் போது மோசேயுடைய மாமா, நல்ல புரிஞ்சுங்க, மோசேயுடைய மாமா எத்திரோ மோசேயுடைய மனைவி அழைத்து கொண்டு வருகிறான். மோசேயுடைய மனைவியை கொண்டு அவருடைய மாமா எத்திரோ அழைத்து கொண்டு வந்த போது மோசே செய்கிற செயலை பார்க்கிறான். பார்த்த உடனே மோசே வந்து சொன்னான், நீ செய்கிற காரியம் தவறான காரியம். அல்லேலூயா. நீ ஒருவராக மாத்திரம் ஜனங்களுடைய சுமையை சுமக்க முடியாது. நீ ஒருவராக இந்த காரியத்தை செய்ய முடியாது. எனவே இந்த வேலையை நீ மற்றவர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். நீ விசாரிப்பது அது சரியான காரியம். மக்களும் சோர்ந்து போவார்கள், நீரும் சோர்ந்து போவீர்கள். ஏன் காலை முதல் மாலை வரை என்ன செய்யணும்? அவன் உட்கார்ந்து இருக்கணும். மக்கள் கம்ப்ளைண்ட் கொண்டு வருவாங்க. எல்லாத்தையும் விசாரிச்சு தீர்த்து அவன் கூடணும். கிட்டத்தட்ட யோசித்து பாருங்க, 25 லட்சத்துக்கு மேலான மக்கள் புறப்படுறாங்க. எல்லாருடைய கம்ப்ளைண்ட் தீர்ப்பு பண்ண முடியுமா? எவ்வளவு மக்கள் இருப்பாங்க, எவ்வளவு கம்ப்ளைண்ட். இன்னைக்கு நான் கொண்டு வரேன், இன்னைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு வந்து சொல்றேன் மோசேட்ட, மோசே எனக்கு இப்படி அனுப்பிய குடும்பம் எப்படி இருக்குது, மோசே தீர்த்து வச்சு அனுப்பியாச்சு. இந்த கம்ப்ளைண்ட் நாளைக்கு பாருமா, நாளைக்கு பட்சம் நான் இருப்பேன். ஆனா எங்க வேலைக்கு முன்னால ஒரு கூட்ட ஜனம் இருக்கிறது. அப்போ ஒரு பெரிய ஒரு வேலை இங்க ஏற்படும்படியாக இருக்கிறது. மோசேயுடைய மாமா பிரிக்கிறான். என்ன பிரிக்கிறான்னு சொன்னா, 1000 பேருக்கு ஒரு அதிபதியை தேர்ந்தெடுக்கும், 100 பேருக்கு ஒரு அதிபதியை தேர்ந்தெடுக்கும், 50 பேருக்கு ஒரு அதிபதியை தேர்ந்தெடுக்கும், 10 பேருக்கு ஒரு அதிபதியை தேர்ந்தெடுக்கும். அவர்கள் அந்த ஜனத்தை விசாரிக்கிறார். அதான் லோக்கல் தேசத்துல வேலை. 1000 பேருக்கு ஒருவனை தேர்ந்தெடுக்கும் போது அவனை கீழே இருக்கிற அந்த 1000 பேரை விசாரிக்க வேண்டிய பொறுப்பு அவனுக்கு உண்டு. அவன் விசாரித்து அவனோட பலன்களை அவன் தீர்க்க வேண்டும். அவனால் எது முடியலையோ அது மோசடிய பார்வைக்கு செல்ல வேண்டும். அப்போ சபை விசாரிக்கிற பொறுப்பு யாருடையது? சபை விசாரிக்கிற உண்மைதான பொறுப்பு யாருடையது? லோக்கல் உத்தியோகஸ்தருடைய வேலை. சபை விசாரணை, ஜனங்களுடைய நிலைமை விசாரணை, ஜனங்களுடைய சூழ்நிலை விசுவாசிக்கணும், ஜனங்களுடைய காரியங்கள் என்னன்னு சொல்லி விசாரிக்கலாம். இதை பார்த்தோம்னா அங்கதான் சபை இன்னைக்கு விழுந்து கிடக்கிறது. நல்ல கொஞ்சம் சபை விழுந்து கிடக்கிற காரியம் தான். இன்னைக்கு போன மக்களுக்கு விசாரணையே
என்ன ஆச்சு, என்ன ஆனாங்க, வருவாங்களா, போய் பார்த்து விசாரிச்ச ஒரு நாள் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிறோம். ஏன் சபை பின்னர் கடமை செய்ய வேண்டும். அதுதான் வேதம் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். வந்த போனன்னு இருக்கக்கூடாது. ஆரம்பத்தை நான் சொன்னேன், வந்த போனன்னு இருக்கக்கூடாது. ஒரு காரியத்தை மட்டும் செயல்பட நம்ம வேலை முடிந்தது என்பதல்ல, கர்த்தர் கொடுக்கிற வேலை பெரியது. அல்லேலூயா. ஏன்னா அவன் உதவி ஊழியக்காரன் என்று அவன் அழைக்கப்படுது. அவன் ஊழியக்காரன். அவன் செய்ய வேண்டிய கடமை சபையில செய்ய வேண்டும். ஊழியக்காரன் வேலை என்ன? அவன் கட்டளை பிரமாணங்களை ஜனங்களுக்கு எடுக்க, அவன் பிரசங்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தரை அவங்க நடக்கிற வழிகளை கற்றுக்கொண்டு, அதுதான் ஊழியக்காரன் வேலை. மோசைக்கு கொடுக்கப்பட்ட வேலை அதுதான். ஆனா லோக்கல் உத்தேசம் அப்படி இல்லை. அவர்கள் அதிபதிகள், ஜனங்களுக்கு அதிபதிகளாக இருக்கும்போது அந்த ஜனங்களை நன்றாய் அவர்கள் விசாரிக்கிறவர்களாக இருக்கணும். அதுதான் லோக்கல் வேலை. என்னை கம்ப்ளைண்ட் இல்லை, நான் காய்ச்சல் அந்த தொழிலோடு பார்க்கிறேன். நான் சுயநாம புதியிலிருந்து அப்ப லோக்கல் வேலை இல்லை. அவங்க தான் ஊழியக்காரன் போ நையா எப்பாலும் சுயநாம இருக்கிறாங்க, வாங்க போகும் கூப்பிடணும், போய் எரிச்சணும், ஜெபம் பண்ணணும், அவங்க விசாரிக்கணும். வெந்தக சமயத்துக்கு சில காரியங்கள் நம்மளுக்கு வந்து மேன்மை பார்க்க காரணம் தான். ஊழியக்காரன் வரமாட்டார். நீங்க வெந்தக சம்பவங்களுக்கு தெரியும், அந்த சபத்தை எதிர்பார்க்காம தெரியும். 5-6 பொம்பளைக்கு வருவாங்க. எதுக்கு தெரியுமா? அந்த சபையில சுயம்னு சொல்லி தெரிஞ்சுட்டாரு. அந்த ஊழியக்கான 5-6 பொம்பளைகள் வருவாங்க. வந்து இருந்து கதை கேட்டு விசாரிச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் இருந்து ஜோம் பண்ணி அவங்களுக்கு ஆத்மாவுடைய கடமைகளை செய்து அவங்க போவாங்க. எப்படி இருந்தால் அந்த ஆத்மா அந்த சபைகள் வெளியே போகும். இந்த மேக்ஸ் மக்கள் என்னென்ன எங்களை விசாரிக்க யாருமே இல்லை, எங்களை கவனிக்க யாருமே இல்லை. நாங்க தொழில் இருந்தா எங்களை பார்க்க யாருமே இல்லை. நாங்க குற்றவாளியாக இருந்தா எங்களை வந்து யாருமே பார்க்கல. எங்களை எந்த சபை கண்டுக்கவே இல்லை. இந்த மக்களுடைய கம்ப்ளைண்ட் அதுதான். ஒரு லோகத்தில் வேலை என்னென்ன என்பதால் புரிந்து கொள்ள வேண்டும். இது பணத்தை எண்ணி பணத்தை மட்டும் கணக்கு பார்ப்பது லோகத்தில் வேலை அல்ல. அது வந்து 2வது தான். சபையை விசாரிக்கிறது தான் லோகத்தில் முதல் வேலை. ஜனங்களை விசாரிக்கணும், போகணும், ஜனங்களை பார்க்கணும். ஒரு ஆள் இந்த ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரலையா பார்க்கணும். லோகத்தில் கடமை தான். கோயில் எத்தனை வந்திருக்காங்க, எத்தனை வரல, அதை கணக்கு போடணும். உங்க கண்கள் சபையை சுற்றி இருக்கணும். அப்போ வந்து சாயங்காலம் கூட ஐயா வாங்க, இன்னைக்கு இந்த ஆத்மா வரல, போவோம், விசாரிப்போம், ஏன் வரல. ஒருவேளை வேற விதமாக இருக்கலாம், ஒருவேளை எங்கேயாவது பிரயாணப்பட்டிருக்கலாம், இல்ல ஏதோ போராட்டத்துக்குள்ள இருக்கலாம், ஏதோ தேவைக்குள்ள இருக்கலாம். போகணும், போய் விசாரித்த ஜனம் ஏன் கோயில் வரல, ஏன் நீங்க வரல, விசாரிக்கணும், ஜனங்களை விசாரிக்கணும். அந்த விசாரணை நடத்தும் போதுதான் ஜனங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். என்னை தேடி ஜனங்கள் என் சபையால் வருகிறாங்கிற உணர்வு அவர்களுக்கு உருவாங்க. நான் தனிமையாக இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பதிவை நான் சொல்ல விரும்புகிறேன். கடந்த நாட்கள்ல நம்ம பழைய சபையில் இருக்கும்போது நம்முடைய வேடி ஒரு சாட்சி அவர் பகிர்ந்து கொண்டார். நம்முடைய சகோதர வேடி ஒரு சாட்சியை பகிர்ந்து கொள்ள நினைவு கொண்டு விரும்புகிறேன். அவர் நியூசிலாந்தில் வேலை செய்யும்போது, நியூசிலாந்து கடன் செல்லும் போது பிரியமானவர்கள் தங்கியிருந்தது ஒரு ஹாஸ்டல் தான். ஆனால் சலிஷனுடைய பராமரிப்புக்குள்ளே அவர் வருகிறார். வெச்சரிசனை அந்த பராமரிப்பு, அந்த கம்யூனிட்டியோட தொடர்பு கொண்டு, அதுதான் வேலை. வெச்சரிசனையோட வேலை அதுதான். அவள் கம்யூனிட்டி அவர் தொடர்பு கொண்டு அவள் அங்கே இருக்கிறார். சில நாட்கள் வேலை இல்லை. வெச்சரிசனை அவளை போஷிக்கிறார், அவருடைய தேவையை சந்திக்கிறது. ஏன்னா அவர் வெச்சரிசனை குடும்பத்தை சார்ந்தவள். அது சேனைக்கு, அது இந்திய நாட்டுக்காரன், வெளிநாட்டுக்காரன், அவன் அமெரிக்காக்காரன் தெரியாது. சேனை என்பது ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தை அவள் ஒரு அங்கத்தினர் இருந்தபடினாலே அவனை மாத்திரமல்ல அவளோடு சேர்ந்த மற்றவர்களையும் அது கவனித்துக் கொண்டிருந்தது. நல்ல புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா சேனை என்ன செய்ய தெரியுமா? ஒரு நாள் அவள் அந்த இடத்துல பார்க்கலன்னு சொன்னா அவர் சொந்த சாட்சி எனக்கு தெரியாது. அவளை போன் பண்ணி விசாரிக்க, நீ ஒழுங்கா இருக்கியா, சேஃப்டியா இருக்கிறியா, உனக்கு ஏதாவது பலவீனம் உண்டா, உனக்கு ஏதாவது காரியம் இருக்குதா, எது விசாரிக்கிறது? எங்களோட சவிசாரணை அவ எங்குள்ளவர், இந்தியாவில் எங்குள்ளவர், நியூசிலாந்துக்காரனுக்கு அந்த ஒரு தெரியுமா? அதுதான் நிறைய ஜனங்களை விசாரம், ஏன் வரல, என்ன யார், என்ன சூழ்நிலை. இது பழைய ஏற்பாடு மட்டும் நினைக்கூட, புதிய ஏற்பாட்டுல வேதம் நமக்கு அதை தான் கற்றுக் கொடுக்கிறது. புதிய ஏற்பாட்டுல வேதம் கற்றுக் கொடுக்கிற ஒரு மகிமையான ஒரு காரியம் அதுதான். அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்துல ஒரு பெரிய பிரச்சனை உருவாகிறது. அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்துல
நீங்க வாசிக்கும் போது அறிந்து கொள்ள வேண்டும். கிரேக்க விதவைகள் சபைக்குள்ள நடக்கிற பிரச்சனை, ஒரு சபைக்குள்ள நடக்கிற ஒரு பிரியமான பிரச்சனை, அதுவும் ஆதிக்கால திருச்சபை அபிஷேகம் நிறைந்த காலம், ஆவியானவர் ஆட்கொண்ட சபையில நடக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? இப்ப கிரேக்கர்கள் இப்ப அப்போஸ்தலர் சமூகத்தில் வர்றாங்க, வந்து சொல்றாங்க, எங்களுடைய விதவைகள் என்ன செய்யல, விசாரிக்கப்படவில்லை. அல்லேலூயா. அந்த வசந்த வாசிகள் அப்போஸ்தலர் 6 வந்து என்ன சொல்கிறது? அநாட்களே சீசர்கள் வருகிறார்கள், கிரேக்கனானவர்கள் தங்கள் விதவைகள் நல்ல எப்பொழுது அன்றாட ஒவ்வொரு நாளும் நடக்கிற விசாரணையிலே திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் திட்டமாய் விசாரிக்கணும். என்னது வந்து ஏதாவது சொன்னா நம்ம இப்ப சொல்றாங்கல்ல, அரசியல்வாதம் சொல்றாங்கல்ல, அவங்க கம்ப்ளைண்ட் பார்க்கலாம், போ கையில அப்ளிகேஷன் வாங்கி இருப்பாங்க, மறுநாள் பார்த்தா நீங்க கிடக்கும். அப்படித்தானா? இதுதான் அங்க நடந்தது, அதுதான் அங்க நடந்தது. நல்ல போச்சு, பார்த்துக்கலாம். அதல்ல, வேத தெளிவாக திட்டமாய் விசாரணை நடந்தது. கிரேக்கர்கள் விதர்கள் விசாரிக்கப்பட்டாங்க, விசாரணை வந்தாங்க, அன்றாட விசாரணை. ஆனா திட்டமா என்ன செய்யல, அவர் காரியம் என்ன சொல்ல என்ன செய்யல, முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. அதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். வசனம் தெளிவாக எழுதி வைக்கிறார். திட்டமா அவருடைய காரியம் என்ன, விசாரித்தாங்க, போனாங்க, சகல காரியம் செய்தாங்க. ஆனா திட்டமா அந்த காரியம் என்னன்னு சொல்லி திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வரும்போதுதான் இப்ப என்ன செய்யறான், பேதுரு என்ன செய்யறான் தெரியுமா? இப்ப ஒரு காரியத்தை சொல்றான் பாருங்க. 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் சகோதரனே, பரிசுத்தாவினாலும் ஞானத்தால் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களுக்கு தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவான். எதற்காக? கிரேக்கர்கள் விசாரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லலே. எபிரேயர்கள் விசாரிக்க ஆள் இருந்துச்சு, ஆனா கிரேக்கர்கள் விசாரிக்க ஆள் இன்னைக்கு அப்படிதான். நிறைய இடத்த பார்த்தோம்னா லோக்கல் தேச வேலை. எனக்கு லோக்கல் தேச சண்டைன்னு வச்சு விடாம என் வீட்டுல வந்து எட்டி பார்க்க மாட்டாங்க. ஏன்? என்ன பிரச்சனை? சண்டை எங்க? வாயிலுக்கு வெளியே. அலையுது வச்சாங்க. அலையுது வாயில நீங்க பொறுப்புல இருக்கும்போது 42 குடும்பத்திற்கு உத்தரவாதம். அங்க வர மாட்டேன், இங்க வர மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், அவன் கூட சண்டை, இவன் கூட சண்டை, அந்த வீட்டுக்கு கால் வைக்க மாட்டேன், அதை இப்படி அவங்க வீட்டுல வச்சு எல்லாரும் அந்த பத்திரிக்கை சொல்றாங்க கூட வந்தா யாரா இருந்தாலும் சரி அவங்களை விசாரிக்கின்ற பொறுப்பு அவங்களுக்கு உண்டு. அதுதான் வேதம், அதுதான் லோகோபதேச கடமை. விசாரிப்புதான் வேதம் கற்றுக் கொடுக்கிற முதல் காரியம். அங்கே பிரியமானவர்களே, என்னுடைய குடும்பம், என்னை சார்ந்தவர்கள், என்னுடைய சொந்தக்காரர்கள், எனக்கு ஆதரவாக இருக்கிறவர்கள், எனக்கு அப்படி எப்படி இருக்கிற அந்த கடமை ஏற்படாது. இங்க நடக்கிற பிரச்சனை, சபையில் நடக்கிற கம்ப்ளைண்ட், வெளியே வந்த கம்ப்ளைண்ட் சபைக்குள்ள நடக்குது. ஐயா, எங்க விதவைகள் விசாரிக்கப்படவில்லை, எங்க விதவைகள் திட்டம் கம்ப்ளைண்ட் வருது, ஏதோ செய்யறாங்க, போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நமக்கு பேர் அப்புறம் புறச்சாதி அவங்களையும் புரியுது, அவங்களுக்குள்ள இந்த பேர் நம்ம ஆடணும். அவங்க என்ன பேதுரு சொல்லுகிறான், அவர்களை விசாரிக்கும்படியாக 7 பேரை தருகிறேன். விசாரிக்கிறவர்களாக மாறலாம். அப்பதான் சபையாக. ஏன்னா பைபிள் சொல்ல சீஷர்கள் தொகை பெருகின போது சபை வளர்ச்சி அடையுது. ஒரு வளர்ச்சி அடைய சபை குந்தி போகக்கூடாதுன்னு சொன்னா ஜனங்கள் திட்டமாய் விசாரிக்கப்பட வேண்டும். அந்த சண்டை, பிரச்சனை, பாடு, அவன் அப்படி இப்படி அதெல்லாம் உங்க வீட்டுல, அதெல்லாம் உங்க குடும்பத்துக்குள்ள, அது உங்க குடும்ப சண்டை, வாயில சண்டை கிடையாது. அங்க இந்த விசாரிக்கப்பட யாரும் ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல. அவன் தகுதியுள்ளவனை தகுதி இல்லாதவன் அந்த பேச்சுகள் கூடாது. சபை விசாரிக்கப்பட வேண்டும். சபைக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து அது விசாரிக்கப்படும். இவன் தானே, இதை நம்ம எதை விசாரிக்கணும், இதை நம்ம கேட்கணும், இருக்கோட விசாரணை காண வேண்டும். அதை விசாரித்து அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும். அப்பதான் அந்த சபை வளர வேண்டும். அதே ஆனா அப்போ சில வேலை என்ன அவர் தெளிவா சொல்றாங்க. 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நாங்களும் ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இதுதானே இங்கே படிச்சோம். எத்தனை படிச்சோம். மோசையோட வேலை என்ன? மக்களுக்கு கட்டளைகளை கற்பனைகளை போதித்து அவளை நல்வழிப்படுத்தும். லோகோபதேச வேலை என்ன?
அவன் 1000 பேருக்கு அதிபதி, 100 பேருக்கு அதிபதி, 50 அவங்களை விசாரிக்கணும். அவங்களுடைய கடமை அதை செய்யணும். அதுதான் புதிய ஏற்பாட்டுல இருக்கும். முதல் சபையில அங்கே சபைதான், இங்கே சபைதான். முதல் சபையில எல்லாம் நடக்குது. முதல் சபையில சொன்ன காரியம் தான். அவங்க விசாரிக்கப்படணும். அவங்க ஒதுக்கப்பட்டவர்கள் அவங்க சபையில ஒரு அங்கத்தினர். அவர்கள் ஆறு திருச்சபட்ட அங்கத்தினர். சபையில அவங்க இருக்கிறது வரையிலும், சபையில அவங்க மெம்பர்ஷிப்பா இருக்கிறது வரையிலும் அவங்க விசாரிக்கப்படணும். அவங்க கிரேக்கர்களோ, எபிரேயர்களோ, அவங்க ரோமர்களோ, அவங்க எப்படி சமாரியர்களோ, எப்படிப்பட்டவர்களாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. சபையில் இன்றைக்கு ஒரு அங்கத்தினர். அல்லேலூயா. அவன் சீஷன். சீஷோட தொகை பெருகின போது அவன் இப்ப சபையில் ஒரு சீஷன். அவன் விசாரிக்கப்பட வேண்டும். ஆனால் குடும்பத்துடைய காரியங்கள் விசாரிக்கப்பட வேண்டும். அதுதான் லோகவிதேசம் வேலை. முடியலன்னு சொன்னா அந்த போஸ்டுக்கு என்ன சொல்ல வேலை? அதுதான் தகுதி. அதுதான் கடமை. தகுதி இல்லை, கடமை. கர்த்தர் என்ன கொடுக்கிற கடமை. நல்லா யோசிப்பாங்க. கர்த்தர் என்ன கொடுக்கிற மகிமையான ஒரு பெரிய ஒரு கடமை. அது என் மேல் விழுந்த கடமை. அதை நான் செய்துதான் ஆக வேண்டும். அங்கே ஒரு லோக புருஷன் தவறும் போது சபை எழும்ப மறுக்கிறது. சபைக்குள்ள பிரச்சனைகளும் பாடுகள் அதிகரிப்பை தவிர விசாரணை தான் ஒண்ணுமே. எனக்கு கம்ப்ளைண்ட் இருக்கு. நான் கொண்டு வருவேன். ஐயா இப்படி இருக்குது, என்னையாது அவன் லோக விசா என்ன செய்யணும்? உட்கார்ந்து விசாரிக்கணும். ஐயா என்ன கம்ப்ளைண்ட், என்ன பிரச்சனை, என்ன யாது, என்ன சூழ்நிலை, என்ன காரியம், ஏன் வந்துச்சு? விசாரித்ததை தீர்க்கும் போது ஒரு தீர்வு உண்டாகும். அந்த சபை வளர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அதுதான் லோகவிதேச வேலை. முதலாவது வேலை. இரண்டாவது லோகவிதேச வேலை என்ன சொன்னா, அவன் ஆசாரியனுக்கு கீழே தான் இருக்கணும். தவிர ஆசாரியனுக்கு மேல நினைச்ச கூடாது. சபையில நான் சொல்லுதுன்னு கேட்கணும். அப்படிப்பட்ட அதிகாரம் பைபிள் கொடுக்கவில்லை, சேனை கொடுக்கல. நிறைய சபையில் பார்க்கணும். நிறைய சபையில் லோகங்கள் சொல்லதான் ஊழியர் இருக்காரு. சபையை கண்காணிக்கிறவன் யாரு? கர்த்தருடைய சார்ந்த சபை கண்காணிக்கிறவன் யாரு? ஊழியர். நிறைய பேர் அவன் கீழே தான் லோகங்கள் பேசுறான். ஊழியக்காரன் சொன்னா கேட்கும். ஊழியக்காரனோட சேர்ந்து பிரயாணம் பண்ணணும். ஊழியக்காரன் எடுத்துக்கூடாது. ஊழியக்காரன் முகமாக செயல்படக்கூடாது. கர்த்தர் அனுமதிக்கிறது. அப்படி நடந்த கர்த்தர் கணக்கு இருப்பான். கர்த்தருடைய விசாரணை வித்தியாசமாக நல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா பைபிள் சொல்லு. நான் பைபிள் ஆதாரம் எதுவும் பேச மாட்டேன். திருப்பி கொள்ளுங்க. 8ஆம் புஸ்தகம் 3வது அதிகாரம். 8ஆம் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறோம். அவன் குமாரனுடைய கருத்தில் ஒப்பு கொடுப்பாயாக. இஸ்ரவேல் புத்திரரில் இவர்கள் முற்றிலும் அவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆரோனையும் அவன் குமாரனையும் தங்கள் ஆசாரிய ஊழியத்தை செய்ய நியமிக்கிறார்கள். அந்த ஊழியத்தை செய்யும்படி செய்கிற அந்நியன் கர்த்தரிடம் பிரிக்கிறார். ஆரோனை லேவியரும் பிரிக்கிறார். அல்லேலூயா. லேவியருக்கு தான் என்ன சொல்றாரு? ஆரோனிடத்திலும் அவன் குமாரனிடத்திலும் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு ஆரோனை கீழே அவங்க ஊழியம். ஆரோனை மிஞ்சின ஊழியம் லேவியருடைய ஊழியம் அல்ல. ஏன்னா வேதத்துல மகா பரிசுத்தமான மேன்மையான ஊழியம் பரிசுத்த ஸ்தலத்துடைய ஊழியம். அல்லேலூயா. பலிபீடத்தின் ஊழியம், மகனுடைய ஊழியம். இதுதான் வேதம் சொல்லுவதற்கான பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சபை வளர்வு காரணம் என்ன? அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தார்கள். அப்போஸ்தலருக்கு கீழே தான் சபை இருந்துச்சு. அப்போஸ்தலருடைய உபதேசங்களுக்குள்ளதான் சபை இருந்துச்சு. சிறியமானவர்களே ஆலோசனை கொடுக்க நிறைய பேர் இருந்தாங்க. அப்போஸ்தலருடைய ஆலோசனை மக்களுடைய ஆலோசனை அப்போஸ்தலர் இருந்தது. ஆனா அப்போஸ்தலர் மிஞ்சி யாரும் என்ன செய்யல, போகல. அதனாலதான் ஆதி சபை வளர்ந்தது. என்னைக்கு அப்போஸ்தலர் மிஞ்சு 4 நாள் நெஞ்ச நிமித்தினாங்களோ அதோட சபை முடிஞ்சு. இன்னைக்கு சபை என்ன தெரியுமா? ஆவிக்கிற வாழ்க்கையில வளர்ந்தலையோ பணத்துல வளர்ந்தது. ஒரு சபை ஒரு வளர்ச்சியான சபையில போய் கேட்டாங்கன்னா இவங்க சபையோட வளர்ச்சி என்னன்னு நான் சொல்ல போயினா ஒரு சபையில போய் கேளுங்க. உங்க சபையில வளர்ச்சி என்ன கேட்டா எங்க சபையில பிராண்டில் எங்க சபையில இவ்வளவு நாங்க சேர்த்து வச்சிருக்கோம். பெரிய ஒரு பாபிலோன மாதிரி ஒரு பெரிய சபையை கட்டி வச்சிருக்கோம்.
ஆத்மாவுடைய வளர்ச்சல், ஆவிக்குரிய வளர்ச்சி கேட்டா செய்யணும் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா ஊழியக்கான வேலை செய்ய விடுவே மாட்டாங்க. அவன் என்ன சொன்னாலும் குற்றம், என்ன சொன்னாலும் ஒரு காரணம். நல்ல போச்சு. கல்யாணத்துல பேங்க்ல சபையில நம்ம வாங்கிட்டு கேஷ் போட போயிருக்கோம். கடன் சமைச்சது அவன் நம்மளே மாதிரி அவன் அனுப்பும். உள்ள போனோடனே கேஷ்ல லேசா தட்டி போட்டு இருக்கலாம். உடனே ஊழியக்காரன் எங்களுக்கு யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் பதிவு பண்ண விரும்பல. ஆனால் நடந்த சமயத்தில் அவனை நீக்குள்ள போடணும்னு சொல்லி கேள்வி கேட்டு வெளியே தெரிவித்தான். நீ எனக்கு கேஷ் வரணும் வர போடா. அவன் கேஷ் எடுத்து அப்பதான் தட்டி பார்த்துருக்கான். என்ன பாயிண்ட் தட்டி தட்டான். சிந்திச்சு பார்க்கணும். அன்னைய இடங்களில் லோக்கல் ஊழியக்காரன் அடிமையாக இருக்கணும். லோக்கல் கதைதான் சபையில் உயர்ந்த அதனால சாதனை வளரல. என்ன தெரியுமா? நாங்க சொல்ல நாங்க சொல்ல நீர் அசைவோம், ஒரு நாளும் அசையக்கூடாது. கர்த்தருக்கு விரோதமான நடந்துக்கூடாது. அத்த சொன்னது ஆரோட கீழே தான் லேவியர்கள். ஆரோட கீழே தான் லேவியர்கள். ஊழியக்கான கட்டை போடுகிற அதிகார லோக்கல் கிடையாது. அந்த ஊழியக்கானுக்கு ஆலோசனை கொடுக்கலாம். ஊழியக்கானுக்கு ஆலோசனை கொடுக்கலாம். ஆனா கட்டை போடுகிற அதிகாரம் யார் கொடுத்ததில்லை. வேதம் நமக்கு என்ன செய்ய அனுமதிக்க இல்லை. அவர் ஊழியக்காரன் ஆசாரின் கீழே இருந்து கர்த்தருடைய வேலை செய்கிறார். ஏன்னா லேவியருடைய வாழ்வு சாதாரண ஒரு காலமில்ல. வழிபடத்தில் அவ்வளவு மக்களை விசாரிக்கிற மக்களுடைய காரியங்களை பார்ப்பது கீழே இருக்கிற ஆசாருடைய வேலை என்னன்னா மேல வரணும். இங்க மக்களுடைய பாவத்துக்காக பரிகாரம் செலுத்தணும். அவன் போயிட்டே இருக்கிறது. இதுதான் அவனுடைய வேலையாக இருந்தது. நீ வெளிநாட்டில் சின்ன சின்ன ஊழியத்தை பார்த்தீங்கன்னா பெரியமா காணிக்க ஜபங்கள்ல யாரும் பண்ணுவான். காணிக்க ஜபம் தான் லோக்கல் தேசம் தான் பண்ணணும். ஊழியர் சலிஷ்டான ஊழியர்கான வெளிநாட்டில் ஊழியர்கான வேலை என்ன தெரியுமா? பிரசங்கம் பண்ணணும் போயிட்டே இருக்கும். இதெல்லாம் யாரு வேலை? லோக்கல் உத்தியோகஸ்த வேலை. இன்னைக்கு நம்ம அப்படி செய்தா அடுத்த மாதம் அந்த ஊழியர்கான என்ன வேலை போயிருந்த ஊழியர்கான வேற என்ன வேலை, வேற என்ன காரியம்? அவனுக்கு வேலை இல்லையா? இவ்வளவு நம்ம செய்யணுமா? இதுக்கு இவ்வளவு கொடுக்கணுமா? இதுக்கு அவ்வளவு செய்யணுமா? வேதத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். வேதம் நம்ம கற்றுக்கொடுக்கிற காரியம் என்ன? வேதம் நமக்கு கற்றுக்கொடுக்கிற அந்த மேன்மை என்ன? ஒரு லோக்கல் எப்படி இருக்க வேண்டும், ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும், தங்களுடைய வேதம் நமக்கு என்ன காண்பித்துக் கொடுக்கிறது? இரண்டாவது, லோக்கல் தேசகன் ஆசாரின் கீழே ஊழியம் செய்ய அவன் கடமைப்பட்டிருக்கிறான். இது வேதம் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். மூன்றாவது அதிகாரம் 6, 7, 8 வசனத்தை வாசிக்கலாம். நீ லேவி கோத்திரத்தை சேர்ந்து அவர்கள் ஆசாரியனை ஆரோனுக்கு யாருக்கு பணிவிடை செய்யணும்? லோக்கல் யாருக்கு பணிவிடை செய்யணும்? ஆசாரியனுக்கு பணிவிடை செய்யும்படி அவனை நிறுத்து. அவர்கள் ஆசாரியனுக்கு கூடத்து முன்பாக அவனுடைய காவலையும் எல்லா சபையின் காவலை காத்து வாசஸ்தலத்தின் பணிவிடை வேலைகளை செய்ய கடவர்கள். ஆசைக்கூடாத தட்டு மட்டும் முதலானவர்கள் இஸ்ரவேல் புத்திரரின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்ய கடவுள். வேலை மட்டும் இல்ல, சபையை கட்டி காக்கிற பொறுப்பு யாரும் கொண்டு லோக்கல் நீங்க ஆசான எங்க சொன்னா எங்க அடிமை வேலை இல்லை. ஊழியக்காரர்கள் ஐயா ஐயா ஐயான்னு போறது இல்லை. ஆசோட வேலையை செய்யும் பகிர்ந்து செய்யும்படியாக அழைக்கப்பட்ட லோக்கல் தேசர்கள் அவள் என்ன செய்ய வேதம் சொல்கிறது? பிரியமானவர்களே, இஸ்ரவேல் புத்திரனை காவலை அவர்கள் காக்க வேண்டும். 8வது வசனம் சொல்றது, இஸ்ரவேல் புத்திரனை காவலை காக்க வேண்டும். வாசஸ்தலத்தின் பணிவிடை என்ன செய்யணும்? அவர்கள் செய்யணும். ஆலயத்துடைய பணிவிடை செய்யணும். ஜனங்களை காக்க வேண்டும். அந்த பொறுப்பு அவர்களுக்கு உண்டு. அங்கே ஏற்றத்தாழ்வு இல்லை, அங்கே எந்த ஒரு குறைபாடு இல்லை. கர்த்தர் அந்த பொறுப்பு அதுதான். ஜனங்களே அவர்களுக்காக முதல்ல சொன்ன பிரியமானவர்களே, அவர்கள் விசாரிப்புக்காரர்கள். இரண்டாவது, ஆசானை கீழே இருந்த வேலை அவர்கள் செய்கிறவர்கள். மூன்றாவது, அவர்கள் கர்த்தருடைய சபையை காத்து நடக்கிற பிள்ளைகளாக இருப்பாங்க. பேலன்ஸ் பண்ணி போயிட்டே இருக்கும். பிரச்சனை வரும், சில காரியங்கள் வரும். பேலன்ஸ் பண்ணி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க இது பண்ணி அந்த சபையை காத்து அதை செய்து ஆலயத்துடைய பணிவிடைகளை செய்து கர்த்தருடைய ஆலயத்தை செய்ய வேண்டிய சகல கடமைகளை செய்து அவர்கள் போக வேண்டும். அதுதான் லோக்கல் வேலை. ஆண்டவர் கொடுக்கிற ஒரு உன்னதமான பணி. அதுதான் ஆசீர்வாதம். அது கர்த்தர் கொடுத்த பணி. அது கர்த்தர் கொடுத்த வேலை.
கடைசியாக ஊழியம் அந்த வேலை என்ன தெரியுமா? அவன் ஊழியம் செய்யணும். அவன் என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். அப்போஸ்தலர் 6:8 படிக்கலாம். அப்போஸ்தலர் 6:8 என்ன சொல்கிறது? ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினால் நிறைந்தவனாய் ஜனங்களே பெரிய அற்புதங்களையும். ஸ்தேவான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தான். ஸ்தேவான் யாரு? ஒரு லோக்கல் தேவஸ்தானம். அந்த 7 பேர் பழைய ஏற்பாடு 7 பேர், புதிய ஏற்பாடு 7 பேர் தேர்ந்தெடுத்தாங்க இல்லையா? அந்த 7 பேர்ல ஒருவன் தான் யாரு? ஸ்தேவான். 5வது வசனம் சொல்றீங்க, படிக்க முடியும். ஸ்தேவான் ஒரு பணிவிடைக்காரன், பந்தி விசாரிப்புக்காரன். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அவன் பந்தி விசாரிக்கிற வேலையில் இருந்தால், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற வேலையில் இருந்தால். அல்லேலூயா. பைபிள் படிக்கும்போது முதல் ரத்த சாட்சி யார் தெரியுமா? ஒரு லோக்கல் உத்தியோகஸ்தர். முதல் ரத்த சாட்சி ஒரு லோக்கல் உத்தியோகஸ்தர். கர்த்தருக்காக ரத்த சாட்சியை மறித்தவன், ஆண்டவருக்காக பக்தி வேறாக்கி காட்டினவன், கர்த்தருடைய ஊழியத்தை செய்தவன். அதுதான் லோக்கல் உத்தியோகஸ்தர் வேலை. எனக்கு என்ன தெரியுமா? வயல குறை இல்லையா, வாரத்து போட்ட இல்லையா, வயல இழுத்து முடியுது. அது இல்லை. லோக்கல் உத்தியோகஸ்தர் வேலை என்ன செய்யணும்? ஒரே இல்லைன்னா அந்த வேலை என்ன செய்யணும்? லோக்கல் உத்தியோகஸ்தர் செய்யும். ஒரே ஐயா இல்லைன்னு கேள்வி கேட்கறதில்லை. ஐயா இல்லையா, சரி ஐயா ஒரு வேலைக்கு ஏதாவது வேலைக்கு இருப்பார், நம்ம அந்த வேலை என்ன செய்யணும்? செய்யணும். ஜனங்க நடுவில் ஜெபம். அதான் மக்கள் ஏதாவது பிரச்சனை ஏதாவது காரியமா போகணும், போய் நம்ம ஊழியர்கள் ஜெபம் பண்ணணும், ஜனங்களை விசுவாசத்தை வளர்க்கணும். ஸ்தேவான வேலை தான் பணிவிடை மாத்திரம், பணிவிடை மாத்திரம் இல்லை, கிடைக்கிற விதங்களை விசாரிக்கிற மாத்திரம் போனா போய் ஜனங்களுக்கு சிலுவை மேன்மைப்பட்டு பிரசங்கித்தான். ஜனங்களுக்கு ஆண்டவரை குறித்து அவன் பிரசங்கித்தான். அநேகரை தேவ சமூகம் கொண்டு வருகிறவனாக இருந்தான். அல்லேலூயா. வேலை செய்யும் போகணும், மக்களுக்கு சத்தியத்தை சொல்லணும், மக்களுடைய சமூகத்தை ஜெபம் பண்ணணும், வியாதிகளுக்கு ஜனங்களை சந்திக்கணும், ஜெபம் பண்ணணும். ஆலயத்துடைய பணிவிடைக்கு தேவ சமூகத்தை ஜெபிக்கிறவனாக மாறணும். கர்த்தருடைய சமூகத்துடைய வேலை செய்வது ஆலயத்தை இருக்கணும். இன்னைக்கு நிறைய லோக்கல்ஸ் பார்க்க முடியும். வயல கூட்டாளர்கள் இவங்களை காணலாம். வயல கூட்டாளர்களும் லோக்கல்ஸ். ஆனா மற்றவங்களுக்கு அறிவோம், வயல் வாரியா வளர்ந்த வாரியா அதை செய்தி எதை செய்யலாம். முதல்ல நம்ம முன்மாதிரியா இருக்கணும். அது எந்த கூட்டம் வந்தால் சரி, எப்படிப்பட்ட கூட்டம் கூட்டம் தான் ஜப கூட்டம் தான் ஒதுங்கிறது இல்லை. முதல்ல லோக்கலுக்கு சந்தி இருக்கும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும், கர்த்தருடைய பணிவிடையை செய்யணும்னாக 5 ஊழியத்தை செய்யும்படியாக தேவனால் ஏற்படுத்தப்படலாம் லோக்கல் யோசனை. இந்த வேதம் கற்றுக் கொடுக்கிற காரியம் கர்த்தர் ஒரு லோக்கல் யோசனை கொடுக்கிற கடமை. இது கட்டளை, அவன் செய்து ஆகுது. அதை கற்றுக் கொடுத்தவர்கள். எனவே பிரியமானவர்கள், லோக்கல் தேர்ந்தெடுக்கும்படியாக இருக்கிறோம். தேர்ந்தெடுக்கும்படியாக இருக்கிற நல்ல புரிந்து கொள்ளும். அதை வேத கற்றுக்கொடுக்கிறது கணக்கு மாத்திரம் இல்லை, கணக்கு வாஸ்தவனை மாத்திரம் இல்லை. எங்கே வாசிக்கப்படவில்லையோ அங்கே ஏதோ சமைக்கலாம். எங்க கணக்கு வாசிக்கப்படல அங்கே சமைக்கலாம். கணக்கு வாசிக்கப்பட்ட இடத்துல நீங்க இருக்கிறீங்க, அது அங்கே மாத்திரம் இல்லை. சொன்ன இந்த 5 கடமை நீங்க அதை செய்யணும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போது நிச்சயமாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை மேம்படுத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார், உங்களுக்கு மேன்மை கர்த்தர் தருவார், உங்களுக்கு கிருபைகளை கர்த்தர் தருவார். கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியம் பலத்த காரியமாக இருக்கும். இந்த சபை ஒரு எழுப்புதலை காணும். வராத ஜனங்கள் ஆலயத்தில் வந்து கர்த்தர் ஆராதிக்கிற பெரிய பாக்கியம் உண்டாகும். அதுதான் கர்த்தர் நாம் செய்ய வேண்டிய காரணம். ஒரு முன்பதாக நமக்கு ஒரு பெரிய வேலை இருக்கிறது. அந்த வேலை 2026ஆம் ஆண்டு யார் பொறுப்பில் சரி, நீங்கள் அதை உண்மையாக கர்த்தருக்கு பிரியமாக இங்கே செய்யும் போது நிச்சயமாக கர்த்தரை ஆசீர்வதிப்பார். 5 ஊழியத்தை மறந்து விடக்கூடாது. இதை நீங்க செய்யலன்னு சொன்னால் அந்த பொறுப்பில் இருக்க தகுதி இல்லைன்னு சொன்ன மட்டும் புரிஞ்சுக்கணும். அதே எனக்கு நான் கொடுத்த பொறுப்பல்ல, ஆண்டவர் கொடுத்த பொறுப்பு. உங்களுக்கு கர்த்தருடைய ஆலயத்தை விசாரிக்கிற பொறுப்பு. இந்த காரியத்தை உண்மையாக இருக்கும்போது அந்த நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபை யாரும் சரி, அந்த கிருபை கத்தவங்களுக்கு வந்து உங்களை வழி நடத்துவேன். அந்த பெரிய காரியங்களை செய்து கத்த நடத்துவாராக. ஆமென்.